ஏன்னா அட்லி அவர்கள் வந்து நிறைய இடங்கள்ல காப்பி பண்ணி தான் படம் எடுக்கிறாங்க அப்படின்ற பேச்சு நம்ம சைடு இருக்கு. பாலிவுட் சைடில் வந்து அட்லி அவர்களுக்கு ஒரு வரவேற்பு இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ரீமிக்ஸ் பண்ணுற படங்களாக இருக்கட்டும், அது நம்ம சைடு ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இப்போ ரீமேக் ரைட்ஸ் வாங்கி பண்ணுறதுங்கிறது வேற. ஓகே. ஆனால் எல்லா படங்கள்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பண்ணுறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. அவருடைய ராஜாராணி படத்துலேருந்து ஆரம்பித்து எல்லா படமுமே மெர்சல் வரைக்கும் கூட இது அதோட காப்பி, அது இதோட காப்பின்லாம் சொல்கிறாங்க. பட் நீங்கள் எந்த படம் எடுத்தாலும் நீங்கள் ஏதோ ஒன்றின் சாயல் அதில் இருக்கும் நிச்சயமாக. இல்லாமல் முற்றிலும் ஒரு புதிய படத்தை நீங்கள் எடுக்கவே முடியாது. ஆனால் அட்லி மீது மட்டும் அந்த குற்றச்சாட்டு ஏன் அதிகமாக வருதுன்னு தெரில. நாங்களே பல முறை அதை வந்து கலாச்சிருக்கோம். ஒரு அட்லினாலே இப்படிதாங்கிற மாதிரி பல நேரங்களில் கலாச்சிருக்கோம். பட் உட்காந்து நம்ம அதை வந்து யோசித்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் எல்லா கதையிலையும் ஏதாவது ஒரு ரிசம்பிளன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வகையான கதைகள் தான் இங்கே இருக்குது. இதை தாண்டி நீங்கள் புதுசாக ஒரு கதையை நீங்கள் யோசிக்கவே முடியாது. நீங்கள் அவதார் மாதிரி ஒரு கதையை நினச்சா கூட அதுக்குள்ளே ஒரு காதல் வரும். அந்த காதல் எங்கே இருக்குன்னா தமிழ் சினிமா படத்துலேருந்து ஏதாவது ஒன்றில் அந்த சாயல் இருக்கும். அப்போ ஏலியன்ஸ் லவ் பண்ணால் கூட நம்ம வந்து ஒரு கமலஹாசன் படத்துலையோ ரஜினிகாந்த் படத்துலையோ நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் இருக்குது. காதல்னா அதுதான், குடும்பம்னா இதுதான், குடும்ப சென்டிமெண்ட்னா இதுதான் ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ இதை தாண்டி யாருமே புதுசாக ஒன்றும் சிந்திக்க முடியாது. அட்லியும் அப்படி தான் சிந்திக்கிறார். என்னவோ அவருக்கு மட்டும் இந்த கெட்ட பேர் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது, அவ்வளோ.